பைத்தியமா? எதுக்கு இப்படி அரக்க மாதிரி நடந்துக்கிற? யாரு? நான் அரக்க மாதிரி நடந்துக்கிறேனா? ஆமா. ஏண்டி பேச மாட்ட? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நீதான் என்ன பேச வைக்கிற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? இல்ல உன் அடிமை நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க, ஓர அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. இது பாரு, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். என்னடி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோங்கிற திமிரா? நான் ஒண்ணு சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல ஆடல. நீதான் ஆம்பளுங்கிற ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க. அத சொன்னா உனக்கு கோபம் வருதோ? வருண்டி, வரும். சூடு சொரண மான ரோஷம் இருக்கிறவனுக்கு கோபம் வர தாண்டி செய்யும். கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியல உனக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்ற எல்லாமே உனக்கு தப்பா தெரியுதா? அப்ப பிரச்சனை என்கிட்ட இல்ல உன்கிட்டதான். உன்னோட எண்ணம் தான் தப்பா இருக்கு. ஏண்டி பேச மாட்ட? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உன்ன மாதிரி ஒர்த்து இல்லாத ஒருத்திக்காக என் அப்பா அம்மா குடும்பம் சொத்து சொகன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்ல. இதெல்லாம் எனக்கு தேவைதாண்டி. லவ் பண்ணும்போது அப்பா அம்மா சொத்து சொகம் எதுவுமே தேவையில்ல, நான் மட்டும் போதுன்னு சொன்னியே. இப்ப நான் உனக்கு வக்கீல் ஆயிட்டனா? அப்ப தெரியலடி, இப்பதான் தெரியுது. இப்பதாண்டி தெரியுது. தன்னால நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்ல, என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கோ, நல்லா அடி. எல்லாமே என் தப்புதாண்டி. எல்லாமே என் தப்புதான். உன்னை நான் காதலிச்சல்ல, அது என் தப்பு. என் அப்பா அம்மா சொன்னதையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ண பாரு, அதாண்டி வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு. எல்லாத்துக்கும் மேல கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சல்ல, அதுவும் என்னோட தப்புதான். எப்பவும் உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டி இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? இங்க பாரு, உன் எண்ணத்துக்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் புத்தி தப்பா யோசிக்கிறதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன, நான் வெளியில போய் சம்பாதிக்கிறேன், உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உனக்குள்ள ஒரு பயம். எப்பவும் ஒரு பொண்ணு ஆம்பளைங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும். பொதுவான புத்தி தான் உனக்கும் இருக்கு.